பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் தினமும் ஞானத்திற்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு அவருக்கு விசேஷித்த ஞானத்தை ஒரு வெளிப்பாடாக கொடுத்துருக்காரு. அதாவது நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு எதிராக வர விரோதிகள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நெகேமியாவில் என்ன சொல்லிக்குதுன்னா, நெகேமியாவுக்கு எதிராக ஒரு 3 பேர் வராங்க, ஆட்கள். அதை பற்றி பென்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு நம்ம கேட்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஞானத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஞானத்தை, அதுவும் ரொம்ப நமக்கு தேவையான ஒரு ஞானத்தை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்தார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஞானத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரிகளை கையாளுகிற விதத்தில் ஆண்டவர் ஒரு ஞானத்தை தர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகத்தினுடைய நம்ம 6வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த காலத்தில் பைபிளை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஆட்கள் ஒரு நபரை வைத்து நடைமுறை வாழ்க்கையை பைபிள் இருந்து விலக்கியிருக்காங்க. ஒரு இப்போ நமக்கு ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் என்ன, ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு டிவி, இப்போ செல்ஃபோனு, இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பொருட்களெல்லாம் பைபிள் உருவானப்போ இல்லை. அதனால் நபர்களை வைத்து இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் அங்கே விளக்குறார். அந்த நபர்களுக்கு பதிலாக இன்றைக்கி இது ஒரு பொருளாக இன்றைக்கி வந்துடுச்சு. இப்போ செல்ஃபோனில் ஒரு பொருளாக இந்த நபர்கள் குறிக்குது. நபர்கள் பைபிளில் சொல்லிக்குது, அது ஒரு பொருளாக இன்றைக்கி செல்ஃபோனில் இருக்குது. இந்த மாதிரி தான் பைபிள் உருவாகிருக்குது. அப்போது இந்த காலத்தில் நாம் என்ன செய்கிறோம்னா, ஆட்களையே எதிரியாக நம்ம பார்த்துக்கிறது. மனைவியை என்ன செய்கிறோம் கேட்டால், ஏங்க உங்களுக்கு எதிரி யாருங்க அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுங்களேன். என் கணவர் தாங்க எனக்கு எதிரி. கணவனை கேட்டால் என் மனைவி தாங்க எனக்கு எதிரி. ஒரு தம்பியை கேட்டால் எனக்கு அண்ணன் தாங்க எனக்கு எதிரி. இப்படி ஆட்களை நம்ம எதிரியாக நினச்சின்னு இருக்கோம். இன்னும் கூட இந்த உலகத்தில் வாழும் ஆட்களில் அநேக நமக்கு தேவைகள் இருக்குது. நம்முடைய உடலை, வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அநேக விஷயங்கள் நடக்குது. இப்போது பணம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. பணம் இல்லைன்னா நமக்கு பேர் என்ன? வறுமை. நாங்களே வறுமையில் இருக்கோங்க, எங்களுக்கு எங்கெங்கே காசு இருக்குது அப்படின்றது. பணம் இல்லைன்னா அதுக்கு பேர் வறுமை. ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னா அது வியாதி. இன்னைக்கு நம்மளை தாக்கக்கூடிய 2 எதிரிகள் யாருடான்னா, வறுமை, வியாதி. இதுதான் அந்த பைபிளில் ஆட்களாக எழுதி வச்சுக்குது. நம்முடைய இன்று நடைமுறை வாழ்க்கையில் நம்மளை எதிர்க்கிற எதிரிகள் யாருன்னா, வறுமையும் வியாதியும் தான் நம்மளுடைய எதிரிகள். இதைத்தான் இன்னைக்கு பைபிளில் ஒரு நபராக, ஆட்களாக, ஆள் உருவத்தோடு அங்கே குறிப்பிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆட்களையே எதிரியாக நினைக்கக்கூடாது. இப்போது சிட்டியில் எடுத்திங்கன்னா என்னென்னா, மோஸ்ட்லி நீங்கள் வில்லேஜோடு இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, நாம் நம்முடைய வேலை உண்டு. பக்கத்து வீட்டுக்காரோட, பக்கத்து ஆளுக்கிட்ட கூட நம்ம பேசுறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டோம். அப்போ நம்ம யாரை நம்ம எதிரியாக நினைக்கிறது? அதனால் ஆட்களை நாம் எதிரியாக நினைக்கிறதுல இங்கே ஒரு லாபமும் கிடையாது. பகை தான் வளரும், விரோதம் தான் வளரும். அதனால் இப்போ நமக்கு எதிரி யாருடான்னா, இந்த வறுமை என்ற ஒரு எதிரி, வியாதி என்பவன் ஒரு எதிரி. இந்த எதிரிகளை நாம் எப்படி ஜெயிக்கணும்? வறுமையை நம்ம பணம் இருந்தால் நம்ம வறுமையை ஜெயிக்கலாம். அதுக்கு பணத்தை தேர்றதுக்கு என்ன வழி? தொழில் செய்யணும், படிக்கிறவங்க படிக்கணும், பெரியவங்க போய் தொழில் செய்யணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், மாத சம்பளத்துக்கு போகணும், தினக்கூலிக்கு போகணும். இப்படி சம்பாதிச்சா நம்முடைய அந்த வறுமை என்னும் விரோதியை நம்ம விரட்டி அடிக்கலாம். அதுக்கப்புறம் வியாதி என்னும் விரோதி இருக்கிறான். நம்முடைய வேலைகளை செய்ய விட மாட்டான், நம்மளை சோர்வுபடுத்துவான். வியாதி இந்த விரோதி என்ன பண்ணுறான்? நம்முடைய வேலைகளை செய்ய விடாத நம்மளை அழிப்பான். அதனால் இந்த வியாதியின் விரோதியை நம்ம எப்படி போக்குறதோ அந்த மாதிரி நம்முடைய சரீரத்தை பராமரித்து, பாதுகாத்து, அதுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஓய்வை கொடுத்து, பராமரிப்பை கொடுத்து, இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம இந்த வியாதி என்னும் எதிரி விரோதியை நம்ம விரட்டி அடிக்க முடியும். இப்படித்தான் இந்த பைபிளை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில், அந்த காலத்தில் நெகேமியாவுக்கு 3 எதிரிகள் இருந்தாங்க.
அப்படின்னா அது ஆட்களை வச்சு விளக்குறார், ஒரு நபரை வச்சு ஆள் தத்துவத்தோடு அங்கே விளக்குறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தத்துவம் எப்படி இருக்குது, எதன் அடிப்படையில் இங்கே இருக்குது? காசை மையமாக வச்சு இயங்கின்னு இருக்குது. அதுக்கப்புறம் கல்வியை மையமாக வச்சு இயங்கின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அடிப்படை ஆரோக்கியத்தை மையமாக வச்சு நம்முடைய வாழ்க்கை இயங்கின்னு இருக்குது. இந்த மூணு நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த வாழ்க்கையில் நம்ம சீரும் செழிப்புமா, சந்தோஷமா, சமாதானமாக வாழ முடியும். நம்ம இன்னும் கூட நம்ம ஆட்களையே நம்ம விரோதிகளாகவோ எதிரிகளாகவோ நினச்சிட்டு ஒரு வேலையும் நடக்காத, ஆக வேண்டிய வேலையை ஒன்றுத்தையும் பண்ணாத இருந்தோம்னா நம்முடைய வறுமை என்னும் விரோதி நம்மளை விட்டு போக மாட்டோம். நம்ம ஒரு சோர்வு வந்துட்டா கூட அப்படியே தோண்டு போயிட்டு உட்காந்துட்டோம்னா அது வியாதியாக மாறிடும். இந்த வியாதி என்னும் விரோதியை எப்படி நம்ம விரட்டி அடிக்கிறது, அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். இது மாதிரி இன்னும் கூட நம்ம பாஸ்டர் பென்ஸ் சொல்கிற மாதிரி, கோயம்புத்தூரில் இருக்கிற பாஸ்டர் பென்ஸ் சொல்கிற மாதிரி அந்த ஆட்களையே நினச்சின்னு உட்காந்து, ஐயோ எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டான், எங்கள் அக்கா இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, இவங்களே நினச்சிட்டு உட்காந்து இருக்கக்கூடாது. அன்றாட வேலைகளை நம்ம அக்கறை காட்டி நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சீரும் சிறப்பாக செஞ்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி. நம்முடைய இந்த வியாதி வறுமையின விரோதிகளை நம்ம விரட்டி அடிக்கலாம். அதனால் இந்த மாதிரி தவறான தகவல்களை நம்ம கேட்டு அதன்படி நடக்காமல் ஒரு சரியான புரிதலோடு, இந்த பைபிளை ஒரு சரியான புரிதலோடு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த பைபிளில் இருக்கிற நபர்களை ஒப்பிட்டு நம்முடைய அன்றாட வேலைகளை சரியாக செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி. இங்கே பழைய விளக்கங்களை நாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பாழாத்தான் போகும். பழைய சிந்தனைகளை, பழைய செயல்களை எல்லாத்தையும் ஓரம் கட்டணும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை இந்த வேதத்தோடு எடுத்துட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். நாம் அன்றாட என்னென்ன பண்ணுறோம், அந்த அன்றாட விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வேத வசனங்களில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நம்மளுடைய வறுமையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வேதத்தில் ஒப்பிட்டு பார்க்கணும். நம்முடைய வியாதியை எடுத்துகிட்டு போயிட்டு, வியாதி என்னும் விரோதியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பைபிளை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் வசனத்தோட, ஆட்கள் நபர்களோட. அப்போ தான் நமக்கு இந்த பைபிள் வந்து பிரயோஜனப்படும். அப்படி இல்லாத ஆட்களையே விரோதமாக என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணியிருப்பான், இவன் இப்படி பண்ணியிருப்பான், அவன் நமக்கு விரோதியே கிடையாது, அப்படி அவனெல்லாம் நம்ம விரோதமாக பகைச்சி நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு நாசம் செய்துன்னு இருக்கிறோம். அதனால் இந்த பழைய பைபிள் விளக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய புதிய சிந்தனைகளோடு நாம் பயணிக்கும் போது பயனுள்ள வாழ்க்கை நாம் வாழலாம் என்பது சந்தேகமில்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.